வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நாம் புதுசாக துவங்கி இருக்கிற ஆல் அபவுட் தமிழ் சினிமா அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறோம். ஆல் அபவுட் தமிழ் சினிமா இந்த நிகழ்ச்சி சினிமா துறையில் கால் பதிக்க நினைக்கிறவங்களுக்கும் சினிமா துறையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இது வரைக்கும் சினிமாவை வெறும் ரசிகர்களாகவே மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு நடிகர் நடிகைகள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தயாரிப்பாளர் இப்படின்னு ஒரு சில பிரிவுகளை மட்டும்தான் தெரியும். ஆனால் சினிமாவில் 45க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது, 45க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த 45 பிரிவுகளும் சங்கங்களும் எதனால் உருவாச்சு, எப்படி உருவாச்சு, இப்போ அதோடைய இந்த செயல்பாடுகள் என்ன, அதெல்லாம் பற்றி விளக்குறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம். இந்த பிரிவுகளை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சினிமா துறையை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஆரம்ப காலத்தில் சினிமா துறைக்கு வந்தவங்க எல்லாருமே நாடகத்துறையிலேருந்து தான் வந்தாங்க. அவங்க எல்லாருமே பன்முக கலைஞர்கள், அதாவது மல்டி டேலண்டட். நாடகத்துறையிலேருந்து வந்த அவங்க எல்லாருமே நல்லா நடிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவங்களே ரெடி பண்ணிக்குவாங்க, மேக்கப் அவங்களே போட்டுக்குவாங்க, எவ்வளோ பெரிய அரங்கமாக இருந்தாலும் அவங்களே அமைச்சிருவாங்க. எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியும். இந்த வேலையை நீ தான் செய்யணும், இந்த வேலையை நான் தான் செய்யணும்னு பிரிவெல்லாம் கிடையாது. எல்லா வேலையும் எல்லாருமே செய்வாங்க. சமையல் உள்பட அவங்களே சமைச்சு அவங்களே பரிமாறிவாங்க. எந்த பிரிவும் கிடையாது அப்போல்லாம். இவங்கெல்லாம் சினிமாவுக்கு போன பின்னாலேயும் இதே பழக்கத்தை தான் கடைப்பிடிச்சாங்க. முன்னெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா ஒருத்தர் ஆணி அடிச்சிக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் சமையல் பரிமாறிக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ ஷாட் ரெடி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே ஓடி போய் ஆளுக்கு ஒரு குள்ளா எடுத்து மாட்டிக்கிட்டு கையில் ஒரு வேல் எடுத்துகிட்டு வந்து பின்னால் நின்றுவாங்க. அதில் இருந்த ஒருத்தர் வந்து நடுவில் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருப்பார். இப்படி தான் இருந்தது ஆரம்பகால சினிமா. இவங்களில் பெரும்பாலானவங்க சினிமாவில் இருக்கணுன்றதுக்காக தங்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு ஸ்டுடியோவிலே தங்கி வேலை பார்த்தாங்க. சில பேருக்கு மாத சம்பளம் கொடுத்தாங்க. இங்கே தான் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுச்சு. அது என்னென்னா, சில காலங்களுக்கு பின்னால் இந்த மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்கலாம் டெக்னீஷியனாகவும் மற்றவங்கெல்லாம் தினக்கூலிகளாகவும் பிரிக்கப்பட்டாங்க. இவங்க 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் எந்தெந்த வேலையை யார் செய்கிறது அப்படின்னு முறைப்படுத்தப்படலை. அப்போது ஒரு வேலை தடைப்பட்டு நின்னா யாரை கேட்குறதுன்னு தெரியல. அதை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை உங்களுக்கு விளக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு செட்டில் ஒரு டேபிள் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம். அந்த டேபிளை வடிவமைக்கிறவர் ஒரு ஆர்ட் டைரக்டர், கலை இயக்குனர். அதாவது அந்த டேபிள் எவ்வளோ உயரம் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு தீர்மானித்து வடிவமைச்சு கொடுக்கக்கூடியவர் ஆர்ட் டைரக்டர். அது தனி யூனியன். அவர் வந்து செட் ஒர்க்கர்ஸ் யூனியன் இருக்குது, அவங்கக்கிட்ட கொடுப்பார். அதில் வந்து கார்பெண்டர்ஸும் பெயிண்டர்ஸும் இருப்பாங்க. முதல்ல கார்பெண்டர் அந்த அவர் போட்டு கொடுத்த டிசைன் படி அந்த டேபிளை செஞ்சு கொடுப்பார். அதுக்கப்புறம் பெயிண்டர் அந்த பெயிண்ட் அடிப்பார். அந்த டேபிள் செட்டுக்குள்ளே போகணுன்னா அதை வந்து செட் அசிஸ்டண்ட் தான் கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க. செட் அசிஸ்டன்றவங்க அது ப்ரொடக்ஷன் யூனியன், அது ஒன்று தனியாக இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னால் பார்ப்போம். அவங்க தான் அதை கொண்டு போய் வைப்பாங்க. இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே செட்டுக்குள்ளே அந்த டேபிள் வரலைன்னா செட் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்கலாம், எங்கப்பா டேபிள்னு. ஒருவேளை டேபிள் ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னால் கார்பெண்டரை கூப்பிட்டு கேட்கலாம், ஏன் ரெடி ஆகலைன்னு. இந்த ஒட்டுமொத்த வேலைக்கும் பொறுப்பு வந்து ஆர்ட் டைரக்டர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு கேட்கலாம். ஆனால் அந்த காலத்திலலாம் அந்த மாதிரி தனித்தனி பிரிவுகள் இல்லாதனால ஏன் இது ரெடி ஆகலை அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் இன்னொருத்தரை கையை காட்டுவார். ஏன்னா யாருக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கப்படலை. இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டதுனால தான் இந்த வேலையை இன்னென்னார் தான் செய்யணும்னு பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த வேலையை நீ தான் செய்யணும், இந்த வேலையை நீ தான் செய்யணும்னு பிரித்து கொடுத்ததுனால வெவ்வேறு பிரிவுகள் உருவாச்சு. இந்த பிரிவுகள்லாம் ஏற்படுத்தப்பட்ட பின்னால் வேலைக்கு ஏற்ற கூலியும் கால நிர்ணயமும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அது ஏன்னா, உதாரணத்துக்கு நாளைக்கு ஷூட்டிங்னு வச்சுப்போம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 20 டேபிள் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு டேபிள் செய்ய 1 மணி நேரம் ஆகும்னா 20 டேபிள் செய்ய 20 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த கார்பெண்டரும் பெயிண்டரும் 20 மணி நேரம் வேலை செய்ய வேண்டி வரும். ஆனால் அந்த நேரத்துலையும் மேக்கப் மேன், காஸ்டியூமருக்கு வேலை இல்லை. ஏன்னா நாளைக்கு தான் ஷூட்டிங், நாளைக்கு தான் அவங்களுக்கு வேலை. இவங்க வேலை செஞ்சவங்களுக்கும் அதே கூலி, வேலை செய்யாமல் வெயிட்டிங்கில் இருந்தவங்களுக்கும் அதே கூலி. அப்படின்னும்போது இந்த கூலி பிரச்சனையும் வந்துச்சு. அதே நேரம் என்னுடைய கால நேரம் என்ன, வேலை நேரம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. அப்புறம் ஷூட்டிங் நேரத்தில் இந்த செட் ஒர்க் கலைஞர்களுக்கு வேலை இல்லை, மற்ற கலைஞர்கள் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற கலைஞர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கறது, இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கறது, இப்படியான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. இதே காலகட்டத்தில் சென்னை பன்மொழி திரைப்பட நகரமாக மாறிச்சு.
தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்காலி போன்ற படங்களை சென்னையில் படப்பிடிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே ஸ்டுடியோக்களில் தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில காலத்துக்கு பின்னால் அது வரைக்கும் ஸ்டுடியோக்கள்லேயே படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்த காலம் போய் வெளிப்புற படப்பிடிப்பு நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போது ஸ்டுடியோக்களில் வேலை பார்த்த சில டெக்னீஷியன்கள் வெளிப்புற படப்பிடிப்புலையும் கலந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் ஸ்டுடியோ ஊழியர்கள் தனியாக சங்கங்களை ஆரம்பித்தாங்க. அதே சமயம் வெளியில் வந்த டெக்னீஷியன்கள் சினி டெக்னீஷியன் அசோசியேஷன், அதாவது சிடிஏ என்ற அமைப்பை உருவாக்குனாங்க. பிற்காலத்தில் அந்த சிடிஏலேருந்து தனித்தனி பிரிவுகளாக பிரிஞ்சு வந்து பல்வேறு பிரிவுகள் ஏற்பட்டுச்சு. இப்படி பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு வந்த சங்கங்கள் முதல்ல கால நிர்ணயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது கால்ஷீட் முறை. ஒரு கால்ஷீட்டுக்கு 8 மணி நேரம் வேலை, ஒரு கால்ஷீட்டுக்கு இவ்வளோ பேட்டான்னு ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு பேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சங்கத்துக்கும் பல்வேறு விதிமுறைகளை வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இந்த வித்தியாசமான விதிமுறைகளை கொண்ட பல்வேறு சங்கங்கள் இணைஞ்சு ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. அதாவது அது என்னென்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ண வேண்டிய கேமராமேன், மேக்கப் மேன் இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஷூட்டிங் நேரத்துக்குள்ளே சேர்க்கணுன்னா ஒரு டிரைவர் காலையில் 6 மணிக்கே வீட்டை விட்டு புறப்பட்டு அவங்க வீட்டில் போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும். அதே சமயம் ஷூட்டிங்கில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணுன்னா ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட், அதாவது உணவு பரிமாறுறவங்க, அவங்க வந்து ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணுன்னா 6 மணிக்கு மெஸ்ஸில் போய் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து 8 மணிக்கு சாப்பாடை ரெடியாக வச்சுருந்தா தான் இவங்க 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு ரெடியாக முடியும். அதே போல் ஷூட்டிங் முடிஞ்சு இவங்களை எல்லாரையும் மறுபடியும் கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்டு டிரைவர் வீட்டுக்கு போகிறதுக்கு 9 மணி ஆகும், 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சால் கூட. அப்படின்னும்போது இப்போ இவங்களுக்கு எவ்வளோ பேட்டா, அவங்களுக்கு எவ்வளோ பேட்டா, இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு வச்சு பேசினா தான் தீர்க்க முடியுன்றதுனாலையும், அதே சமயம் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஊழியர்களுக்கு சம்பள பாக்கி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சம்பளத்தை ஒவ்வொரு சங்கமாக போய் தனித்தனியாக கேட்டு வாங்கிறத விட அனைத்தையும் ஒரே சங்கத்திலேருந்து போய் கேட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணாங்க. அப்படி ஒரு சங்கமாக இணைச்சி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக 23 சங்கம் சேர்ந்து பெப்சி அப்படின்ற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. பெப்சி அப்படின்னா ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம். பெப்சியுடைய நிர்வாக குழு எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, 23 சங்கங்கள்லேருந்து ஒரு சங்கத்துக்கு 3 பேர் வீதம் 69 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெப்சிக்கு அனுப்பப்படுவாங்க. அந்த 69 பேருக்குள்ள தேர்தல் வைக்கப்பட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெப்சியை நிர்வகிப்பாங்க. நிர்வாகத்தோடைய வேலைகள் என்னென்னா, தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே ஏற்படுற பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்க்கிறது, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சம்பள உயர்வு பிரச்சனையை பேசி தீர்க்கிறது, அதுபோக அரசாங்கத்திடமிருந்து உரிமைகளையோ சலுகைகளையோ கேட்டு பெறுறது. இதுதான் பெப்சியுடைய வேலை. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சினிமாவில் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அந்த சங்கத்தில் நீங்கள் உறுப்பினர் ஆகணும். பெப்சியில் அங்கம் வைக்கக்கூடிய 23 சங்க உறுப்பினர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா, அவங்க உறுப்பினராக உள்ள சங்கத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட துறையில் அந்த உறுப்பினர் அடையாள அட்டை இல்லாத, அதாவது அவங்க சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத யாராவது வந்து வேலை செஞ்சாங்கன்னா அதை எந்த காலத்தை கொண்டும் பெப்சி அனுமதிக்காது. அந்த தயாரிப்பு நிறுவனத்து மேலே பெப்சி நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கை எது வரைக்கும் இருக்கும்னா, அந்த படத்தையே நிப்பாட்டுற அளவில் இருக்கும். நாம் இது வரைக்கும் பெப்சியை பற்றியும் அது உருவான விதத்தை பற்றியும் பார்த்தோம். இனிமேல் பெப்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளும் 23 அமைப்புகளும், அதுபோக வெளியில் நான் மெம்பராக இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றியும் தனித்தனி எபிசோடாக இனிமேல் விரிவாக பார்க்க போகிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள கீழே உள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். சினிமா பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தை காணவும். நன்றி, வணக்கம்.